Hey guys, welcome back to my channel. ஹாய், இன்னைக்கு எல்லாருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இன்னைக்கு ஃபுல்லாக ஒன் டே விநாயகர் சதுர்த்தி எப்படி நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம், இன்னைக்கு ஃபுல்லாக என்ன பண்ணுறோம் அப்படின்றத தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப கிராண்டாலாம் இருக்காது, சிம்பிள் செலிப்ரேஷன் தான் இன்னைக்கு. ஃபஸ்ட்டு நம்ம வெஜிடபிள் பிரியாணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன். வாய்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டுறாதீங்க. 2 days ஃபீவர், சளி பிடிச்சி தொண்டையெல்லாம் கட்டிடுச்சு. ஸோ அதனால் ஹெவியாக என்னால் பேச முடியலை, டேப்லெட் எடுத்துகிட்டு இருக்கேன். இப்போ நம்ம பிரியாணி பண்ண போகிறோம், வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இன்னைக்கு ஈவினிங் தான் சாமி கும்பிட போகிறோம். ஸோ அதனால் ஈவினிங் களைக்கட்ட பொங்கல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ காலையில் மட்டும் பிரியாணி செய்ய போகிறேன். நம்ம ஸ்பைசஸ்லாம் போட்டாச்சு, வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துருக்கேன், அதை போட்டு வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அதோட நம்ம இப்போ காய் சேர்த்துக்கலாம். பீன்ஸு, உருளைக்கிழங்கு, கேரட்டு இதாங்க எடுத்துருக்கேன், வேறு எந்த காயும் எடுத்துக்கல. அப்புறம் மீல் மேக்கர் கொஞ்சம் சுடுநீரில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிண்டிக்கலாம். ஒரு கைப்பிடிக்க புதினாவும் கொத்தமல்லியும் அலசி எடுத்திருக்கேன், அதையும் அப்படியே சேர்த்து நல்லா கிண்டிக்கலாம். அரிசி சேர்த்துக்கலாம். ஆனால் அரிசி ஊற வைக்கல, கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடும். இந்த அரிசி வீட்டரிசி தான், பாஸ்மதி அரிசி இல்லை சீரக சம்பாலாம் எதுவும் கிடையாது, வீட்டில் சமைக்கிற அரிசி தான். அது கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடும். நான் அரிசி 1.5 டம்ளர் எடுத்திருந்தேன். ஸோ அதனால் 3 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துட்டு 2 ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு அப்படியே லைட்டாக கிண்டிட்டு, ரொம்ப கிண்டினோம்னா அரிசியெல்லாம் உடஞ்சிரும். ஸோ அதெல்லாம் லைட்டாக கிண்டிட்டு அப்படியே மூடி போட்டு மூடி வச்சுட்டேன். அப்படியே மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 3 நிமிஷம் வந்தோடனே அமர்த்திட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். One, 2, 3. வாவ்! நம்ம அப்படியே நெய்யை ஊற்றி அப்படியே இறக்கிடலாம். இப்படி லைட்டாக கிளறி அவ்வளோதாங்க. வெஜிடபிள் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீ எல்லாரும் சாப்பிடலாம் வாங்க. गाइस ரொம்ப சூப்பரா இருக்கு. அப்படியே லஞ்சு முடிச்சுட்டு ஈவினிங் 3 மணி ஆயிடுச்சு. ஈவினிங் சாமி கும்பிட்றதுக்கு தேவையானதெல்லாம் சமைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு சுடுதண்ணி வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு சுண்டல் வேக போட்டேன். காலையிலேயே சுண்டல் எடுத்து ஊற வச்சுருந்தேன், அதை அப்படியே குக்கரில் வச்சாச்சு. சுண்டல் வேகிறதுக்குள்ளே கொழுக்கட்டைக்கு மாவு பிசைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பவுலில் 1.5 கப்பு அளவுக்கு பச்சரிசி மாவு, கொஞ்சோண்டு உப்பு, சுடுதண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டேன்.
நான் சமைச்சிக்கிட்டு இருக்கும்போது என் ஹஸ்பண்ட் வந்து சாமிக்கு தேவையானது ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமி பாத்திரம் எல்லாத்தையும் எடுத்து விளங்கி கழுவிட்டு இருந்தார். கழுவிட்டு சாமிக்கு வாங்கின பூ எல்லாத்தையும் எடுத்து வச்சு படையெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தார். கொழுக்கட்டைக்கு வந்து பூரணம் செய்கிறதுக்கு தேங்காய் துருவி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பேனில் நெய் சேர்த்து அது கூட துருவின தேங்காவை சேர்த்து நெய்யில் லைட்டாக வறுத்து எடுத்தாச்சு. அது கூட அப்படியே வெல்லம் சேர்த்து அப்படியே கிண்டிகிட்டே இருந்தோம்னா வெல்லம் அப்படியே மெல்ட் ஆகி வரும். அந்த டைமில் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கிண்டி கொஞ்சம் லைட்டாக வற்றுனதுக்கப்புறம் இறக்கிட்டோம்னா பூர்ணம் ரெடி ஆயிடும். வாசனைக்காக 4 ஏலக்காய் நச்சு அதை சேர்த்துக்கிட்டேன். இதுக்கிடையில் வந்து சுண்டல் நல்லா வெந்துருச்சு. சுண்டல் எடுத்துட்டு அப்படியே வந்து பொங்கல் செய்யலாம், சக்கரை பொங்கல் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1 கப் பச்சரிசி சேர்த்து நல்லா அலசிட்டு அதை அப்படியே குக்கரில் ஒரு 4 விசில் வச்சுட்டேன். கொழுக்கட்டைக்கு வந்து மாவு பிசைஞ்சு அது ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருந்தேன். கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் கழித்து எடுத்து மறுபடியும் அதை வந்து உருட்ட ஆரம்பிச்சிட்டேன். அப்போ நல்லா சாஃப்டாக நம்ம எந்த ஷேப்புக்கு வந்து எடுக்கிறோமோ அந்த ஷேப்புக்கு கரெக்டாக அப்படியே வந்துடும். சுட சுட அப்படியே மாவு பிசைஞ்சிட்டு உடனே செய்யும்போது கையிலலாம் பிசு பிசுன்னு ஒட்டிக்கிறோம். நம்ம வந்து ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே ரெஸ்ட் எடுக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கொழுக்கட்டை பண்ணோன்னா அது வந்து பர்ஃபெக்டாக வந்து நமக்கு வந்து ஷேப் கொடுக்கும். கொழுக்கட்டை செய்யும்போது கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு நம்ம கொஞ்சமாக ஆயில் இல்லைனா நெய் ஏதாச்சும் சேர்த்துக்கலாம். எங்கள் வீட்டில் வந்து மொத்தமே 4 பேர் தான். எங்கள் பாப்பாவோட சேர்த்து மொத்தம் 4 பேர் தான் எங்கள் வீட்டில். ஸோ வந்து கொழுக்கட்டை வந்து அதிகமாக யாரும் சாப்பிட மாட்டாங்க விரும்பி. ரொம்ப கம்மியான குவான்டிட்டியில் தான் செஞ்சேன். அதுக்கப்புறம் நிறையா பண்ணாலும் மிச்சமாயிடும், வேஸ்ட் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கம்மியாக தான் பண்ணேன். நெக்ஸ்ட்டு வந்து குக்கரில் வந்து பச்சரிசி வேக வச்சுருந்தேன். அது நல்லா குழஞ்சி வந்தோடனே அதில் வந்து வெல்லம் போட்டு நெய் போட்டு ஏலக்காய் அதெல்லாம் வந்து தட்டி போட்டு அது நல்லா கிண்டி பொங்கலை வந்து இறக்கியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து சுண்டல் வந்து தாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேனில் எண்ணெய் ஊற்றி கடுகு, கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக காஞ்ச மிளகாய் போட்டு சுண்டலையும் அதில் போட்டு கிண்டி இறக்கியாச்சு. சுண்டல், பொங்கல், கொழுக்கட்டை எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. என் ஹஸ்பண்டும் அதுக்குள்ளே சாமிக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாரு. அப்படி நாங்கள் சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு நான் தான் விளக்கேற்றினேன்.
या जगाचा तारणहार तू, या विश्वाचा पालनहार तू, मोदक प्रिय तू, मंगलदाता, भक्तांची कामना पुरविता, महाद्वार या नगरीचा तू, महाद्वार या नगरीचा तू, दैवत अमुचा विनायका तू, दैवत अमुचा विनायका तू. हे गजानन, हे गजानन, हे गजानन, हे गजानन, हे गजानन, तू आदिश्वर, तू परमेश्वर, तूच ईश्वर. हे गजानन, हे गजानन, हे गजानन, हे गजानन. हे गजानन विनायका, हे गजानन विनायका, हे गजानन विनायका, हे गजानन. हे सुख करता तू दुःख हरता बाप्पा विनायका, हे गजवंदन पार्वती नंदन बाप्पा विनायका, सर्वजनांचे प्रिय दैवत बाप्पा विनायका, महाद्वार या नगरीचा तू राजा विनायका, राजा विनायका तू, राजा विनायका, राजा विनायका तू, राजा विनायका. हे गजानन, हे गजानन. எங்களோட சிம்பிள் விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேஷன் முடிஞ்சிருச்சு. சாமி கும்பிட்டுட்டு எல்லோரும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒன்ஸ் அகைன் ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி டு ஆல். தேங்க்யூ.